யோபு அதிகாரம் 23 வசனம் 12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, யோபு தேவனுடைய வார்த்தையில் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதை காண்கிறோம். அவர் தேவனுடைய கட்டளைகளை கேட்பவர் மட்டுமல்ல, அவர் உண்மையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர். தேவனுடனான யோபுவின் உறவு அவரை பற்றி தெரிந்து கொள்வதை தாண்டியது. அது தேவனின் தன்மையை பற்றிய ஆழமான புரிதல் மற்றும் அவருடைய வழிகளில் முழுமையான நம்பிக்கை. அன்பானவர்களே, குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், யோபு தனது அன்றாட உணவை விட தேவனுடைய வார்த்தையை அதிகமாக மதிப்பிட்டார். தேவனுடைய வார்த்தை தான் தன்னுடைய ஆத்துமாவை உண்மையிலே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே உணவு என்பதை யோபு உணர்ந்தார். இந்த உண்மையை அனுபவிப்பதில் அவர் மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொன்னார், உமது வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை, என் வாய்க்கு தேனை விட இனிமையானவை என்று சங்கீதம் 119, 103 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சியை கண்டு அவருடைய சித்தத்துடன் நம் வாழ்க்கையை சீரமைக்கும் போது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையை பெறுகிறோம். யோபுவின் வாழ்க்கை கடுமையான துன்பங்களால் சூழப்பட்டது. ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்பது அல்லது படிப்பது மட்டுமல்லாமல் அதன்படி தினமும் வாழவும், அவ்வாறு வாழ்வதன் மூலம் தேவனுடன் ஒரு வலுவான உறவை வளர்த்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன.